அனைவருக்கும் வணக்கம். சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். மழை வெள்ள நிவாரணம் 6000 ரூபா வழங்குறது அறிவிப்பு ஆல்ரெடி வந்திருக்கு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையாகவும், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகையும் வழங்க வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 1000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்துருந்துச்சு. இதில் ஒரு சின்ன மாற்றம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில் இருக்கிற நபர்களின் கைரேகை விரல் பதிவு செய்யப்பட்ட பிறகு தான் அந்த நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டில் இருக்கிற எல்லாரோடைய ரேகையை பதிவு செய்யணும். அந்த ரேகை பதிவு செஞ்ச பிறகு அவங்களுக்கு அந்த 6000 ரூபா நிவாரணத் தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இதனால் எந்த ஒரு முறைகேடும் நடக்காமல் இருக்கும். அதை முறைகேடு தடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் அந்த ரேஷன் கார்டில் இருக்கிற அந்த எல்லாருமே அனைத்து நபருமே இந்த கைரேகை பதிவு செய்வதன் மூலமாக எந்த ஒரு முறைகேடும் நடக்க வாய்ப்பு கிடையாது. அதன் மூலம் நிவாரணத் தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் சொல்லி அறிவிப்பு வந்திருந்தது. அவங்களுக்கு அக்கௌண்ட் மூலயமா தான், வங்கி கணக்கு மூலயமா அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் விண்ணப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ரொக்கமாக வழங்காமல் அக்கௌண்ட்டில் வங்கி கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.